இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்டு எடுத்துருவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெசிபி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் வந்து பச்சரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இதில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி பல ஊட்டச்சத்து வந்து இருக்குது. ரொம்பவே நல்லது. இது வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஊறினதை போட்டு அது கூடவே வந்து வாழைப்பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைஞ்சதும் இப்போ இதுக்கான தாளிப்பு ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நறுக்கி வச்ச ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கடுத்து பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான அடை வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த பணியாரம் மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இது போல் ஹெல்தியான ரெசிபிக்கு நம்ம கல்ஃப் லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.